இந்த மார்கழி மாதமானது எல்லாருக்கும் பக்தி மார்க்கத்தை நன்னா காமிச்சுருக்கு. இன்றைக்கி பாசுரத்தில் இதுக்கு முன்ன இருக்கக்கூடியதான பாசுரங்களில் அகோபில க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியதான நிருசிம்மனை ஆண்டாள் எப்படி அனுபவிக்கிறார்ன்றதை நம்ம பார்த்துட்டுருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, பெரியாழ்வாராக இருக்கக்கூடியதான விஷ்ணு சித்தன் ஆண்டாளான குழந்தைய அகோபிலத்திலேயே நீ இருந்துட்டுருக்கியம்மா, நம்ம ஊருக்கு வர வேண்டாமா, மாரிமலை மடஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும்னு ஆரம்பித்து அந்த க்ஷேத்திரத்துக்கு நீ போன. அடுத்தது அன்று உலகமளந்தாய் அடி போற்றின்னு அந்த நிருசிம்மனை அர்ச்சனை பண்ண ஆரம்பித்த. ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு சொல்லி அந்த நிருசிம்மனை பற்றி தியானம் பண்ணி அவன் என்னென்ன அவதாரங்கள் பண்ணியிருக்கான், அந்த அவதாரத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணியிருக்கான்னு இதை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்த. நீ அங்கேயே தங்கிடுவியோன்னு பயமாக இருக்குது, நீ நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஆற்றுல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதனால் நீ கிளம்பி வான்னு சொன்னான். அந்த வார்த்தையை சிரமேற்கொண்டு அடுத்த நிமிஷம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து சேர்ந்துட்டா ஆண்டாள். ஊருக்கு வந்து பார்த்தா அப்பா ஆற்றுல இல்லை. என்னடா அது, அப்பா ஆற்றுக்கு வர சொன்னார், ஆற்றுல இல்லையேன்னு பார்த்தா இவர் விஷ்ணு சித்தன் சன்னதியில் இருக்கார், கோவிலில் எழுந்தருளி இருக்கார். பகல் 10 உற்சவம் நடந்துட்டுருக்கிறதுனால கோயிலுக்கு போயிட்டார் போல் இருக்கு. எப்போவுமே கோயிலில் தான் இருப்பார் அவர். ஒன்று தோட்டத்தில் பூ பறிச்சுட்டு இருப்பார், இல்லைன்னா கோவிலில் கைங்கரியத்தில் இருப்பார். ஆற்றுல இருக்கிற காலமே ரொம்ப கம்மி. அதனால் ஆண்டாலும் அப்பாவை தேடிட்டு கோயிலுக்கு போயிருப்பார். கோயிலுக்கு போய் என்ன பண்ணுவான்னா, அங்கே ஆலை இலையில் படுத்துட்டு இருக்கக்கூடியதான வடபத்திர சாயி, அந்த வடபத்திர சாயியை ஆண்டாள் எப்படி அனுபவிக்கிறா. ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்றதான க்ஷேத்திரம், வடபத்திர சாயின்றதான எம்பெருமான், திருமுக்குளம்ன்றதான திருக்குளம், பாகவதோத்தமர்களுடையதான திருவடி நிழல், இதில் இருந்துட்டு ஆண்டாள் அந்த எம்பெருமானை எப்படி அனுபவிக்கிறார்ன்றது இந்த பாசுரத்தில் பார்க்க போகிறோம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் ஞானத்து எல்லாம் நெடுங்க முதல்வன, பாலன்ன வண்ணத்துள் பாஞ்சு சென்னியமே போல்வன சங்கங்கள் போட்பாடுடைனவே சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளி நிலையாய் அருளேலோரம்பாவாய். போனால் அந்த கர்ப்பகிரகத்தில் வடபத்திர சாயி எம்பெருமான்